படம் சூப்பராக இருக்குண்ணா, தரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அதுக்கப்புறம் போக போக நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. படம் சூப்பர் ஹிட்டு. தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. டைரக்ஷன்லாம் அல்டிமேட்டு. அப்போ சீனு பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. ஆக்ஷன் சீனும் நல்லா இருக்குது, ஆக்ஷனும் நல்லா இருக்குது, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா தரமான படம். சூப்பராக தலைவா, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் படம் நல்லா, இன்னொரு அசுரங்க படம். படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. பிஜிஎம் எல்லாம் போட்டு வேறு லெவலில் அசுத்துட்டு சூப்பர் ப்ரோ. படம் மாத்திரம் தனுஷ் மாதிரி. தனுஷுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய், விக்ரம், வீரிங் மாதிரி இவங்க 2 பேரை தவிர ஆக்டிங் யாருமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது படம். சூப்பராக வேற லெவல், வேற லெவலில் சூப்பர், வேற லெவல், வேற லெவல். வாசனா வேறு லெவல்ண்ணா. வேற லெவல்ண்ணா, வேற லெவல்ண்ணா, வேறு லெவல் தம்பி. வேறு லெவல் தலை. சூப்பர் ஹிட்டாக போவோம். வேற லெவல் தனுஷ். ஒர்த்து வருமா, ஒர்த்து படம் சூப்பர்ண்ணா. தலை சூப்பர், தலை சூப்பர், தலை சூப்பராக இருக்குல்ல படம். மாதிரி படம்னா அந்த மாதிரி படம். இந்த பொங்கல் எங்களுது. இந்த பொங்கல் கேப்டன் மில்லர் பொங்கல். சத்தியமா சொல்றேன் ப்ரோ, தலைவன் வேற மாதிரி. சத்தியமா இந்த மாதிரி நான் எப்பவுமே பார்த்தது இல்லை தேட்டரில். 2010ல இருந்து பார்த்துட்டு தலைவர் ரசிகன் நான். வேற மாதிரி ப்ரோ. சூப்பராக சூப்பராக தலை. அந்த மாதிரிக்குது. சும்மா துப்பாக்கி சீன்லாம் தலைவர் சும்மா தூக்கி சொருகுறாரு. வேற லெவல் தலை படம். கேப்டன் மில்லர் பொங்கல் இது அச்சிக்க முடியாது. கிளைமேக்ஸ் வேற லெவலு. உம்மால கேப்டன் மில்லர், மாமால கில்ல கேப்டன் மில்லர். ஜெயிலர் சினிமா பார்த்தேன்னா அது கேமியோ, இதெல்லாம் இது கேமியோவே தேவையில்லை. அது மச்சி சினிமா போய் பாரு ஒரு வாட்டி. நல்லா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சம்பவம் பண்ணுற கைன்னு சொன்னார் பார்த்தியா, அது இதில் இது போய் பாருங்கண்ணா. நல்லா 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 இருக்கு. நல்லா மட்டும் வேற லெவல் தலை. பிஜிஎம் போட்டு வேற லெவல். இந்த படம் எல்லாமே காஸ்டியூம் நல்லா இருக்கு. இதில் நடிச்சு எல்லாருக்குமே ஹேட்ஸ்அப் பண்ணலாம். செம்ம 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 சூப்பர். இந்த வருஷம் இந்த பொங்கலுக்கு வந்து கேப்டன் மில்லர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். தனுஷ் ஆக்டிங் எப்படி? சூப்பர் ப்ரோ. இந்த தனுஷ் ஆக்டிங் வந்து ஏன்னாக்கா லோ கிளாஸ்லேருந்து நடிக்கிற மாதிரி வேறு எந்த நடிக்கும் நடிக்க முடியாது. தனுஷ் ப்ளஸ் விக்ரம் வரைக்கும் தான் இந்த மாதிரி நடிக்க முடியும். வேறு எந்த யாராலுமே நடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட்டை போடுறாங்க படத்தில். அது இப்போ அருண் மாதேஷ் இருக்காங்களா இப்போ டைரக்ஷனு உண்மையிலே சூப்பர். ஏன்னா இப்போ இருக்கிற டைரக்டர் வந்து படத்தை புதுசாக எதுவும் எடுக்க முடியாது. அதனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நம்மளுக்கு முன்னாடி நடந்த நம்ம கதையாக படிச்சிருப்போம். அது நம்ம ரியாலிட்டிக்காக பார்க்குறதுனால நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. உண்மையிலே சூப்பர்னா ஹேர்ஸ்அப் படம் வரைக்கும் டைரக்ஷன் எப்படி? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஹீரோயின் கேரக்டர் எப்படி? ஹீரோயின் கேரக்டர் இதில் வந்து அந்தளவுக்கு கொடுக்கல, பட் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. என்னென்னா ஜோடி இந்த மாதிரி நடிக்கிற மாதிரியெல்லாம் இது இல்லை. ஜஸ்ட்டு அவங்க ஏரியா இருக்கிற இனத்தில் இருக்கிறவங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டு, ஜாதி மதம் இல்லாத கோயிலுக்கு வரலாம் ஒரு 20 நாள் வந்து அவள் ரிச்சாக இருந்தாலும் வந்து ஏழை மக்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். படத்தில் ஃபுல்லாக அந்தளவுக்கு ஹீரோயின் லெவல் இல்லை. ப்ளஸ் இவங்களதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிவராஜ்குமார் சாருது, நெக்ஸ்ட்டு தனுஷ் இது. ஃபஸ்ட்டில் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஸ்டீபன் பேர் சொல்லியிருப்பான் பார்த்தியா, அந்த தன் மக்களே கொள்றப்போ அவனோட ரத்தத்தை ஃபீலிங்கை பார்த்து ஃபீல் பண்ணுற ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது இந்த சீன்லேயே தெலுங்கு ஆக்டர் இருந்தார், அதே அவரு ஆக்ஷன் சந்தீப் கிஷன் கூட. ப்ளஸ் ஃபஸ்ட்டு காட்டினாங்க, லாஸ்ட் அவ்வளோதான், எதுவுமே இல்லை. பட் என்னன்னா கடைசியில் வந்து காப்பாற்றுறான், நம்ம ஆளுங்களை இனத்தை காப்பாற்றணுன்றதுக்காக வரான். கடைசியில் வந்தாலும் ஆக்ஷன் எப்படி இருக்குது? கடைசியில் வந்ததில் வந்து ஆக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு சிவராஜ்குமார் தான் இப்போ. ஏன்னா அந்த ஜெயிலர் படத்தில் அந்த காஸ்டியூம் அதில் வந்து எஃபர்ட்டை வந்து இதெல்லாம் லைட்டாக காட்டியிருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் 600 வருஷத்துக்கு முன்னாடி கதைன்றதுனால அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இது நியூ வருஷன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி காட்டியிருப்பாங்க வீடியோ.